கட்சிக்காரங்க ஓட்டு போட போறேன்ட்டு அதுலயே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க இங்க ஓட்டரா இருக்கலாம், ஆனா அப்படியே நின்னுட்டு அந்த ஓட்டர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எந்த வித அநீதி எங்க நடந்தாலும் என்னோட குரல் ஓங்கி ஒலிக்கும். பெண்கள் என்பதற்காக அடக்கி ஆளலாம் யாரும் நினைக்க கூடாது. என்ன கேட்டா இந்த அநீதியை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம். நாங்க ஓட்டு போட வரேன் அப்படின்னு அந்த லைன்ல நிக்கிறேன்னு வாக்காளரா இருந்து திமுக காரங்க அங்கே நின்னு அதுக்காக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைன்ல நின்னு அவங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்க நேரம் வந்துட்டா கூட ரொம்ப நேரம் அவங்க அந்த லைன்ல நிக்கிறதா பேர் பண்ணிட்டு அவங்க ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இது ரொம்ப தப்பு. ரொம்ப நேரம் அங்க நிக்கிறாங்க. இன்னொன்னு திமுக கலர் திமுக சின்னம் போட்டுக்கிட்டு உள்ள போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது ரெண்டாவது தவறு. இன்னொன்று நியாயத்தை ஐடி கார்டு இல்லாம தொடர்ந்து அவங்கள ஓட்டு போட விட்டுருக்காங்க சில பேர். இது என்னன்னு கேட்டதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஏஜென்ட் வெளியே வந்து பேட்டி கொடுக்கறாங்க. எப்படி பூத் ஏஜென்ட் வந்து பேட்டி கொடுக்க முடியும்? ஆக மீது தவறானது. இங்க ஓட்டு போடுறதுக்கு நிக்கிறோன்னு தொடர்ந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள வெளியே அனுப்பப்பட வேண்டும். இந்த பூத்துல உள்ள யாரெல்லாம் சரியா ஓட்டு போட்டிருக்காங்களா, ஐடி கார்டோட ஓட்டு போட்டிருக்காங்களா, முறைகேடான ஓட்டு பதிவு செய்திருக்கான்னு உடனே விசாரிக்கப்பட வேண்டும். இது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிச்சயமாக இதற்கான இங்க காவல்துறை அதிகாரிகளும் ரொம்ப நேரம் ஒருத்தங்க அங்க வெளியே நின்னா அதை பார்க்கணுமா இல்லையா, அப்புறப்படுத்தணுமா இல்லையா? அதான் சொல்றேன், கட்சிக்காரங்க ஓட்டு போட போறேன்ட்டு அதுலயே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க இங்க ஓட்டரா இருக்கலாம், ஆனா அப்படியே நின்னுட்டு அந்த ஓட்டர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எந்த வித அநீதி எங்க நடந்தாலும் என்னோட குரல் ஓங்கி ஒலிக்கும். பெண்கள் என்பதற்காக அடக்கி ஆளலாம் யாரும் நினைக்க கூடாது. என்ன கேட்டா இந்த அநீதியை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் எச்சரிக்கையை கொடுக்கிறேன். நீங்க முறைகேடு செய்து வெற்றி பெறலாம் என்று நினைக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாக்காளர்களுக்கு எந்த பயமும் இல்லாம அது வாக்களிக்க வேண்டும். அவங்க பாதுகாப்பா வாக்களிக்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை.